மீனா மீனா ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் மீனா வேணாம் மீனா வேணாம் மீனா அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில் குடும்பம் கெஞ்ச கெஞ்ச மீனா அப்ப செய்ய போற விஷயமும் அதுக்கப்புறம் நடக்க போற இன்னொரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்துக்கு பத்தியான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரும் அழுது முடிச்சு சோகமாகி குடும்பத்துல அத்தனை பேரும் ஒவ்வொரு தடவை வருத்தப்பட்டு நம்மெல்லாம் வந்து இப்படி சும்மாவே வந்து போலீஸ் ஸ்டேஷன் படியெல்லாம் மிதிக்க மாட்டோம், நம்ம குடும்பம் அப்படி கட்டுக்கோப்பா இருந்தோம், ஒவ்வொரு பிரச்சனையா நமக்கு மட்டும் ஏன் வந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் வந்து கல்யாணத்துக்கு அப்போ வந்து ரெண்டு பேரை கடத்திட்டு போனான் குமரவேல் வந்து. அதுக்கப்புறம் அரசி கல்யாணத்தை ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி சோகமா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த பாருங்க, இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நம்ம குடும்பத்தில் இதுக்கப்புறம் இதுக்கு நினைச்சு புலம்ப வேணாம், இது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன நடக்கணுங்கிறத பத்தி மட்டும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. சொல்லிட்டு மாமா நீங்க கடைக்கு போங்க மாமா, எல்லாரும் பாத்துக்கலாம் மாமா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிட்டு போமாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆமாப்பா நீ சொல்றதான்ப்பா கரெக்ட் மீனா, நம்ம கிளம்பலாம் வாங்க எல்லாரும் கடைக்கு போலாம். டே சரவணா கடைக்கு வாடா போலாம், கடையை யார் என்ன வந்து பேசினாலும் பரவாயில்லடா பாத்துக்கலாம்டா வாடா அப்படின்னு. ஆமாப்பா போலாம்ப்பா அப்படின்னு இவங்க எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்காங்க. ரெடியா எல்லாரும் கிளம்பி இருக்கும் பொழுது டக்குன்னு வெளில போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும் அப்படின்னு சரவணன் திரும்புறாரு. திரும்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு, நாளைக்கு பஞ்சாயத்து பிரச்சனை, அதனால வந்து ஸ்டேஷன்லயே ஏதாவது கூப்பிட்டு பேசுவாங்க, அவங்க நகையெல்லாம் கேட்டாங்கன்னு எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா யாரும் என்கிட்ட ஒரு தடவை கூட நம்ம குடும்பத்துல இருந்து வந்து அவ கூட சேர்ந்து வாழ்றியா வேணா முயற்சி பண்றியா அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, என்னால அது முடியாது, நீங்க யாராச்சும் அதை சொல்லிட்டீங்கன்னா அதை தாங்கவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சி நாங்க ஏன்டா அப்படி சொல்ல போறோம், நம்ம குடும்பத்தையே வந்து அப்படி போய் இதுல ஜெயில போய் தவிக்க விட்டவாங்க, அந்த குடும்பமே நமக்கு தேவையில்லை, அந்த ஃப்ராடுக்காரி வேணாம், கோர்ட்டுக்கு வந்து அத்தனை பேர் முன்னாடி நம்ம வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தணும், அவ வயிற்றுல இல்லாத குழந்தை கலையறதுக்கு நம்ம தான் காரணம்னு சொன்னாலே அவ பரவாயில்ல வேணவே வேணாண்டா விட்றா அப்படின்னு எல்லாரும் பேசிடுறாங்க. ஆனா இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எதிராக இன்னொரு ஒரு பெரிய சதியே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த சதியால என்ன அதை எப்படி உடச்சிட்டு இவங்க வெளில வர போறாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா அந்த பக்கம் பாக்கியம் இப்போ வந்து திடீர்னு தூங்கி எந்திரிச்ச உடனே யோ யோ எந்திரியா அப்படின்னு அவங்க புருஷனை போட்டு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எழுப்பி மாணிக்கத்தை எழுப்பி இந்த பார் நம்ம இப்படியே இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்ம பொண்ணு வாழ்க்கை மொத்தமா காலி ஆயிடும், அவனுக்கு வந்து இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா திருப்பி இந்த கேஸை ஒண்ணும் இல்லாம பண்ணுவானுங்க போல, இல்ல இந்த கேஸ் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் போதே டிவோர்ஸ் கேஸையும் திருப்பி ப்ரொசீட் பண்ணி நம்ம பிள்ளைக்கே வந்து விவாகரத்தை வாங்கி கொடுத்தானுங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். அப்புறம் இவளையாவது கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் சுடர் கல்யாணம் என்ன ஆகுது, ஒன்ன நம்பி ஏற்கனவே 10 பைசா பிரோஜனம் இல்லை. அதனால ஏதாச்சும் ஒன்று யோசிக்கணும்யா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அந்த நகை விஷயம் மட்டும்தான் நமக்கு இப்போ மிச்சம் இருக்குது. அந்த நகையை அவங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கும் பொழுது நம்ம வந்து அதில் கவரிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்த்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாயிடும். இவங்க தான் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டா எப்படி, நம்ம நகையெல்லாம் இவங்க வித்துட்டு 72 பவுனை கொடுக்கலன்னு சொன்னால் அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து டக்குன்னு இல்லை அது சொல்லிடலாம், ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கே அப்படிங்கிறாரு மாணிக்கம். உடனே என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, இப்போ 72 பவுன் நகையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, கொடுத்துட்டு வந்து 72 பவுன் நகை வந்து நம்ம கவரிங்னு சொல்றோம், அதை இவங்க தான் மாத்திட்டாங்க இவங்க தான் வித்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட தான் காசு இருக்கு. அவங்க டக்குன்னு வந்து ஒரு இப்போ அண்ணன் குடும்பம் வேற வந்துருச்சு, அவங்க அண்ணன் குடும்பம் அதோட கோடீஸ்வர குடும்பம், 72 பவுன் நகையை வேணா நாங்க நகைக்கான காசை கொடுத்துட்றோம், ஆமா தொலைஞ்சிருச்சு அப்படின்னு காசை மட்டும் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா காசை கொடுத்தா நல்லதானே, 72 லட்ச ரூபா நமக்கு வருது, அதை வச்சே நம்ம எப்படியாச்சும் வந்து நம்ம இன்னொரு கல்யாணத்தை மயில் கூட பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு என்ன நீ இப்படி பேசுற அப்படின்ட்டு உங்க பேசிட்டு இருக்கும் போதே டமால் அப்படின்னு ஒரு பாத்திரம் உடையிற சவுண்டு கேட்குது. பார்த்தா தங்கமயில் பின்னாடி கோபத்தோடு நிற்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு இன்னொரு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கியா, ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பொய் சொல்லி பண்ண வேணாம்னு பொண்ணு பார்க்கறதுக்கு அவரை பார்க்கும் போதே எனக்கு ஒன்றும் அவர் பெருசா பிடிக்கலாம் இல்லைன்னு முதல்ல சொன்னேன், ஆனா அதெல்லாம் இல்லை, நல்ல மாப்பிள்ள நல்ல குடும்பம், இப்படி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இது தெரியுமா கஷ்டம் தெரியுமான்னு பேசி சேர்த்து விட்டீங்க. நான் அப்புறம் அவர் மேல உண்மையிலேயே எனக்கு பாசத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் உங்களால வந்து நான் இங்க வீட்டுல வாழா வெட்டியா உட்காந்துருக்கேன், இதுல இப்படி வேற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு இந்த பாருங்க என்ன அவரோட சேர்த்து வைக்கிறனா சேர்த்து வைங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து பேச. இப்போ என்னையா பண்ணுறது, இந்த நகை விஷயத்தை வச்சு மட்டும் அப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னா வேற ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணணும், சாத்வீகமாக ஏதாச்சும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணி பார்ப்போமா, தங்கமயில வேணா திருப்பி போய் அவங்கள்ட்ட பேச வச்சு பார்ப்போமா, தங்கமயில் போயிட்டு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்ற போது டக்குன்னு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மயில் என்ன பண்ணிட்ட நீ, உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டுரு அப்படிங்கிறாங்க. என்னது எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியும்னா எல்லாத்துக்கும் தெரியுமே, நான் தான் இதில் ஏரியே சொன்னேன், கோர்ட்டில் போய் சொன்னேன் அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மா அப்பா தான் கம்பல் பண்ணாங்க கேஸ் போடுறதுக்கு, என்னால் வந்து எனக்கு நான் கேஸை வாபஸ் வாங்க வச்சிடறேன், நான் வாங்கி கையெழுத்து போட்டுறேன், நான் நல்லவளாக மாறிடுறேன் அப்படின்னு ஏதாச்சும் பேசிட்டு அதை வச்சு அந்த வீட்டில் போய் சேர்ந்தெல்லாம் ட்ராமா போட்டு பார்க்குறியா அப்படின்னு இவங்க மாற்றி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா வாசலில் திருப்பி டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கு ஹியரிங்க்கு அப்பாயின்மெண்ட் வருது.
இந்த டேட்ல வந்து அப்பியர் ஆகுங்க, டிவோர்ஸ் ப்ரொசீடிங் ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஷாக் ஆயிட்டாங்க. என்னது விவாகரத்து? இவனுக்கு விடவே இல்லையா அந்த முயற்சியை? இவன்ல இந்த வகையிலையும் சும்மா விட முடியாதா? என்னதான் பண்றது இப்ப அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா வந்து சரி விடு, இந்த நகை விஷயம் தான் நம்மள்ட்ட இருக்க ஒரே விஷயம், இப்போதைக்கு இப்ப நகையை வாங்கிட்டு வருவோம், இந்த எல்லா கேஸையும் நடத்துறதுக்கு பணம் தேவை, நகை தேவை அப்படின்னு நேராக கிளம்பி அங்க போறாங்க ஸ்டேஷனுக்கு போகும்போது ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி திருப்பி வாங்க நகையை எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாண்டியனுக்கு கால் வந்துட்டு நகையை கொண்டு வந்து கொடுத்துருங்க சார், அவங்க வந்து இங்கே பிரச்சனை பண்றாங்க, அவங்க நகை வேணுங்கிறாங்க, ஏற்கனவே கோர்ட்ல சொன்னது தானே, நகையை கொடுத்துருங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னா இல்லை மேடம் நாங்கள் உடனே கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு பாண்டியன் என்ன பண்றாரு, பாண்டியன் சரவணனையும் கூப்பிட்டுட்டு நேராக போயிட்டு நகையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கோமதி கால் பண்ணி பாத்தியாடி இவ்வளோத்தையும் காரியத்துல கண்ணா இருக்காங்க, நகை வேணும்னு கேட்டிருக்கா அந்த தங்கமயிலும் அவங்க ஆத்தாக்காரியும் சேர்ந்து அப்படின்னு வந்து பேச, நகையா அப்படின்ட்டு டக்குன்னு பெர்மிஷனை போட்டு வெளில வராங்க மீனா. இவங்க முதல்ல போய் நகையை கொடுக்கலான்னு கிளம்பி போய் அங்க ஸ்டேஷன்ல வச்சு பழனிவேலன் குமர இதுக்கப்புறம் சரவண பாண்டியன் எல்லாரும் போய் நகையை கொடுக்கலான்னு போகும்பொழுது நகையை ஓப்பன் பண்ணும் பொழுதே வந்து நகையெல்லாம் கருத்து இருக்கு. கருத்ததை பார்த்தோன்னு என்ன நகையெல்லாம் கருத்து இருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து கருத்து இருக்கா, எங்களுக்கு என்ன தெரியும், என்ன நான் கொடுத்த நகை கருத்துருச்சா அப்படின்னு வந்து கேட்க, அப்படின்னு இப்போ ஏதோ பாக்கியம் ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி பேசின உடனே தங்கமயிலுமா தயவு செஞ்சுமா இதுல ஒரு டிராமா பண்ணாதம்மா, தெரியல நாங்க பாக்குறோம், நாங்க கொடுத்த நகை தானே இது கொடுத்துருன்னு மட்டும் வாங்கிக்கோமா பேசாம இருமா அப்படின்னா இல்லடி அவனுங்க பார்த்துட்டானுங்க. இதுல சந்தேகம் வந்து டக்குன்னு இது வந்து ஸ்டேஷன்ல வேற இருக்கும், நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்கன்னா ஏற்கனவே கேஸ் நமக்கு எதிராக இல்லை, ஒழுங்கா இல்லை சாதகமா, அந்த டாக்டர்லாம் வேற வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இப்போ நமக்கு இருக்க ஒரே வழி இப்போதைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறதான் அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு போடும்போது ஃபுல்லாக தான் போட்டோம், எல்லாமே கோல்டு தான், இப்போ என்ன ஆச்சு எப்படி கருத்து இருக்கு, நகையை எதுவும் வித்துட்டீங்களா, எங்க நகையை வித்துட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கை தட்டுறாங்க மீனா. சபாஷ் செமையா நடிக்கிறீங்க, என் தங்கமயிலக்கா உங்களுக்கு தெரியாதா அது நகையெல்லாம் ஏன் கருத்துச்சு எப்படி கருத்துச்சு அப்படின்ட்டு வந்து டக்குன்ட்டு இந்த போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது எடுத்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ எடுத்த போட்டோ, அந்த போட்டோல இருக்க நகையே அந்த போட்டோக்கு அப்ப அந்த டேட்டெல்லாம் இருக்கு, அந்த டேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அது ஆல்டர்லாம் பண்ணல எடிட்டும் பண்ணலன்ட்டு. இது இப்பவே அந்த நகை கருத்தா இருந்துச்சு, ஏன்னா அது நகையே கிடையாது, அது கவரிங் தான், அது தங்கமே கிடையாது அப்படின்னு வந்து போலீஸ் முன்னாடியே போலீஸ் ஒன்னே ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் ஃப்ராடு தான் பண்ணாங்க. இந்த விஷயத்த நாங்கள் சொல்ல வேணாம்னு பார்த்தா இந்த விஷயத்தையும் கடைசியில் எங்க குடும்பத்து பக்கம் திருப்ப பாக்குறாங்க. இப்போ ஒழுங்கா இதுக்கு வந்து நாங்க திருப்பி இதுவும் ஃபோர்ஜரி தான் பண்ணாங்க அப்படின்னு நாங்க கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களை ஒழுங்கா கிளம்பி போயிட சொல்லுங்க, தேவையில்லாம வந்து திருப்பி இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லி எங்களை ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் மீனா ஏன் மீனா அப்படி பண்ற மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாத்தையும் போட்டு உடைச்சு கடைசியில தங்கமயில் குடும்பத்து மேல போலீஸ்காரங்களுக்கே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இந்த கேஸை முடிச்சு விட்டு இதுக்கப்புறம் கதையை வேற மாதிரி கொண்டு போனா பரவாயில்ல, ஈவன் தங்கமயில வில்லியா கூட ஆக்கிக்கோங்க, இல்ல வந்து சரவணனுக்கு வேற பொண்ணு பாக்குற மாதிரி கூட கொண்டு போங்க, எதையாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ கதை கொஞ்சம் லைட்டா போரிங்கா போகுதோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது, ரொம்ப இழுத்து டிராகியா போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சிறகடிக்காசை ஐயனார் துணை மாதிரி மற்ற சீரியலுக்கான ப்ரெடிக்ஷனும் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம், அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.